உங்கள் பிரச்சனைகளை பார்ப்பதை நிறுத்துங்கள், அசாத்தியங்களை விசுவாசிப்பது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அசாத்தியங்களை நம் வாழ்க்கையில் சாத்தியமாக்குகிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நமக்குள்ள அவருடைய விசுவாசத்தை கொடுத்துரு. பிரச்சனைகள் உங்க தரிசனத்தை தடுக்குதா? கடைசி வரை நீங்க கவனமா கேட்கிறீங்கன்னா உங்க போக்கஸை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை நம்ம எப்படி செயல்படுத்துறது, இதெல்லாம் தான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். சரி, ஓகே, நம்ம வாசிக்கலாம். ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 19, 20, 21. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவனுடைய சரீரம் செத்து போனது, அவனுடைய சாராளுடைய கற்பம் செத்து போனதை அவன் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். ஹல்லேலூயா. அவன் அதை அவன் கருத்துல கொள்ளல, அவன் அதை கவனிக்கல, அவன் யோசிக்கல. அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமையை விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தானா, அவனுடைய சரீரத்தையும் சாராளுடைய கற்பத்தையும் பார்க்காம வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை செய்து முடிக்க வல்லவர் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அப்போ இந்த விசுவாசம் என்பது எதை பார்க்க வைக்கிறதுனா, நம்முடைய நிலையை, நம்முடைய சூழ்நிலையை மறந்து, இல்லைன்னா அதை கண்டுக்காம, அதை கன்சிடர் பண்ணாம, அவர் எப்படிப்பட்டவர், எம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், இத்தனை நாட்கள் என்னை அவர் எப்படி நடத்தி வந்தார், இனிமேலும் அவர் என்னை மேன்மேலும் உயர்த்தி நடத்துவார் என்று விசுவாசம் நம்முடைய பார்வையை மாற்றுகிறது. நம்முடைய கோணத்தை எங்க பார்க்கிறோம், யாரை பார்க்கிறோம், எதை பார்க்கிறோம், யாரை நம்புகிறோம், யாரை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், எதை பற்றி சிந்திக்கிறோம், நம்முடைய சிந்தனை முறைகளை, நம்முடைய பார்வையை இந்த விசுவாசம் மாற்றுகிறது. விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, நான் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய பலவீனமும் அல்ல, என்னுடைய அறிவு, என்னுடைய அறியாமை, என்னுடைய ஞானம், என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய சூழ்நிலை எனக்கு இருக்கிறது, கையில் இருக்கிறது, எனக்கு என்னால் என்ன பண்ண முடியும், இத்தனை நாள் என்னால் என்ன முடிஞ்சிச்சு, இப்போ என்னால் முடியும், ஏதாவது நான் பண்ணி மேலே வந்துட முடியுமா, இதை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நான் இல்லை ஆண்டவரே நீங்க தான் எல்லாரும் சரண்டர் பண்ண வைக்கிறது தான் விசுவாசம். அப்படின்னா என்னுடைய பலத்தையோ இல்ல என்னுடைய சூழ்நிலைகளையோ எனக்குன்னு இருக்கிறவங்களையோ சார்ந்து கொள்ளாம, இல்லைன்னா ஒன்னு பாசிட்டிவ், என்னுடைய பாசிட்டிவ் சைடு, நான் இதெல்லாம் நல்லா பண்ணுவேன், எனக்கு இவங்க உதவி செய்யறேன்னு சொன்னாங்க, எனக்கு நான் இப்படி பண்ணா இது நல்லபடியா முடிஞ்சிடும், இது கிடைச்சிரும், எனக்கு இவங்கள்ட்ட கேட்டா எனக்கு இது கிடைச்சிரும், இதனால இது சாத்தியம், அதனால அது சாத்தியம், இயற்கையா இந்த பூமியில என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் சாத்தியங்கள் இருக்கோ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்னால முடியல, என்னால மேல வர முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம், இந்த மனுஷனை மாற்ற முடியாது, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, என்னோட சூழ்நிலை இப்படிதான், இப்படியே நான் காலம் பூரா கஷ்டப்பட வேண்டியதான் அப்படிங்கிற நெகட்டிவ் சைடு, இது ரெண்டையுமே என்ன சொல்லி விளக்கிட்டு, நம்முடைய பார்வையை விட்டு, நம்முடைய வாழ்க்கையை விட்டு, நம்முடைய சிந்தனையை விட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு, இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்னா கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, நீர் நிறைவேற்ற வல்லவர், நீர் செய்ய வல்லவர், நீர் கொடுக்க வல்லவர் அப்படின்னு சொல்ல வைக்கிறது தான் விசுவாசம். விசுவாசத்தினால அவன் என்ன பண்ணா, தேவனை மகிமைப்படுத்தி வல்லவன் ஆனான் இருக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னா எப்பெல்லாம் நான் என்னுடைய சூழ்நிலைகளை பாராம என்னை உண்டாக்கினவரை, என்னை
படைத்தவரை, என்னை அழைத்தவரை நோக்கி பார்க்கிறனோ அப்போ அவரை மகிமைப்படுத்துகிறேன். நான் போன வாரம் சொன்னேன், தேவனை எங்கெல்லாம் மகிமைப்படுத்துறோமோ அங்கே அவருடைய பிரசன்னம் கடந்து வந்து நம்மை பலப்படுத்துகிறது, நமக்கு உதவி செய்கிறது. நான் சூழ்நிலையே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் என்னுடைய பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தேன், என்னுடைய போராட்டங்களையே பார்த்துட்டு இருக்கேன், அதுலேருந்து என்னால் அந்த பார்வையை மாற்ற முடியல, என்னால் வெளியே வர முடியல. வெளியேனா பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுன்னா சொல்லுது என் சிந்தனையை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சந்தேகம், அவிசுவாசம்லாம் அப்படியே அந்த 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 பிரச்சனைக்குள்ளேயே நான் என்னுடைய மனதை வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நான் தேவன் வல்லமை உள்ளவர், என்னை அழைத்தவர், படைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு பண்ணுகிறவர், சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர், வாக்கு பண்ணினபடியே அதை செய்து முடிக்கிறவர், சொன்னதை காட்டிலும் அதிகமாய் செய்கிறவர்ங்கிறது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், மறந்து போய் நான் என்ன பண்றேன்னா பிரச்சனையை மகிமைப்படுத்துகிறேன், பிரச்சனையை பெருசுப்படுத்துகிறேன். நான் பெருசுப்படுத்த அதை பார்க்க அதையே சிந்திக்க அது பரவி அப்படியே பெருகி கொண்டே போகிறது வாழ்க்கையில. ஆனா அதை விட்டுட்டு நான் ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறேன், வாக்கு பண்ணினவர் வல்லவர் என்றதை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நான் இல்ல ஆண்டவரே, இல்ல ஒரு பக்கம் நான் இல்ல, என்னால எதுவும் பண்ண முடியாது, ஆனா உம்மாலே முடியும் என்று நான் அவரை மகிமைப்படுத்துறேன். இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனை இல்ல ஆண்டவரே, இதை கொடுத்த இவனை என் காலுக்கு கீழே நீங்க வச்சுட்டீங்க, நான் பிரச்சனைய காலுக்கு கீழே இருக்கிறத இல்ல போராட்டத்தை இல்ல என்ன சூழ்ந்து இருக்கிறத பார்க்க மாட்டேன், நான் உங்களை பார்க்கிறேங்கிறப்போ அங்கே அவர் மகிமைப்படுகிறார். நான் என்னையும் மறக்கணும், இல்ல என்னை பின்னுக்கு இழுக்கிற, என்னை அட்டாக் பண்ண முயற்சிக்கிற அந்த பிரச்சனைகளை, அந்த பிரச்சனையை கொடுத்த பிசாசையும் மறந்து கர்த்தரையே நோக்கி பார்க்கிறப்போ நான் அசைக்கப்படாமல் உறுதியுடன் இருப்பேன். சங்கீதம் 125 நினைக்கிறேன் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம், சியோன் பர்வதத்தை போல் அசையாமல் உறுதியுடன் இருக்கிறார்கள். அந்த உறுதியை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்னா, அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த அசைவு இல்லாம, விசுவாசத்தில் அப்படிதான் இருந்தார் ஆபிரகாம், அவரையே நோக்கி பார்த்துட்டு இருந்தான். வசனம் சொல்லுது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்பெல்லாம் ஆண்டவரை நம்புறீங்களோ, முழு நிச்சயமாய் நம்புறீங்களோ, அப்போ அவரை மகிமைப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமை, ஹல்லேலூயா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த விசுவாசம், தேவதரமான விசுவாசம் நமக்குள் இருக்கு. நாம் அவரை விசுவாசிக்கிறோம். விசுவாசம்னா விசுவாசம் நம்புங்கன்னு சொல்றது என்னன்னா, பார்வையை மாற்றி அவர் பக்கம் திருப்புவது, பார்வையை மாற்றி அவர் மேல் வைப்பது. பிரச்சனையில் இருந்து என் மேல இருந்து, என் குடும்பத்து மேல இருந்து, என் சூழ்நிலைக்கு மேல இருந்து, பிசாசு மேல இருந்து, பிரச்சனைக்கு மேல இருந்து என் கண்ணை திருப்பி, என் பார்வையை திருப்பி, என் இருதயத்தை திருப்பி அவர் மேல நான் வைக்கிறப்போ அங்கே அவர் நாமம் மகிமைப்படுகிறது. அப்போ விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய நாமம் மகிமைப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை, அந்த மகிமையிலிருந்து வருகிற பிரசன்னம் என்ன பண்ணுதுன்னா, நான் அசையாமல் உறுதியுடன் இருக்க காத்துக் கொள்ளுகிறது. அதே நேரத்தில் அசைக்க முடியாதவர்களை அந்த பிரசன்னம் அசைக்கிறது. எதெல்லாம் அசைக்க முடியலன்னு சொல்றீங்களோ அவரை நோக்கி பார்க்கிறப்போ நீங்க அசையாம உறுதியுடன் விசுவாசத்துல நிற்கவும் அவர் உதவி செய்கிறார். அதே நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த பிரசன்னம் கடந்து வந்து அசைக்காம பிடிச்சிட்டு அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியல, நகர்த்தவே முடியல, இதுல ஒரு மூமெண்ட் இல்லை, அவ்வளவுதான் இதுன்னு சொல்றீங்களா, அங்கே அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம் அதை அசைத்து, அதை உடைத்து, அதை என்ன பண்ணுதுன்னா, வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிரசன்னத்துல மலைகளும் மெழுகு போல உருகுகிறது. அவரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை நம்பி அவரை பார்த்து, நீங்க தான்ப்பா எல்லாம், நான் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன், என்ன என் கணவரை, என் மனைவி, என் பிள்ளைங்களை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீங்க பார்த்துக்குவீங்க, நான் இதை இனி பார்க்க போறது இல்லை,
ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களது, பொறுப்பு உங்களுடையது. ஏன் நான் பண்ண போறதெல்லாம் உம்மை நோக்கி பார்க்க போகிறேன், உங்களை நம்ப போகிறேன், என்னுடைய பார்வையை நான் மாற்ற போகிறேன். நீங்க என்ன வாக்கு தத்தம் பண்ணியிருக்கீங்களோ அந்த வாக்கு தத்தத்தை மட்டுமே நான் பார்க்க போறேன். என் கண்கள் உம்முடைய வாக்கு தத்தத்தை பார்க்க பார்க்க உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறது. உம்மை நம்ப நம்ப அந்த மகிமை பிரசன்னத்தை கட்டவிழ்கிறது. அங்கே மலைகள் மெழுகு போல உருகி போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொல்லுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். மலையே பார்த்துட்டு மலைச்சு போய் நிற்கிறவர்கள் அல்ல, கர்த்தரை பார்த்து மலைகளை தாண்டி, மலைகளை ஏறி, மலைகளை மிதித்து பாதத்துக்கு கீழே அதை என்ன பண்றதுங்களா, மலைகளை மிதித்து புதிதும் கூர்மையும் உள்ள கூர்மையுமான பற்களையுடைய எந்திரமாய் நம்மை பார்க்கிறார். அது என்ன பண்ணுதான், மிதிச்சு மலைகளை குன்றுகளையும் பதருக்கு அப்படின்னா அந்த மலைகளை பவுடர் ஆக்க முடியுமா, பதராக்க முடியுமா? அப்படியே காத்துல பறக்கடிக்கிற மாதிரி, பறந்து போற மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய மலை, அதை எப்படி அது அப்படியே பதர் மாதிரி, பதர்னா என்னதுங்க, அது காத்துல பறக்கடிக்கிற அந்த தூசு மாதிரி ஆக்க முடியுமா அப்படின்னா முடியும். எப்படின்னா நாம அவருடைய எந்திரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நான் அவருடைய எந்திரம். அதுதான் என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, நான் கஷ்டப்படணும், கடைசி வரையும் கடன்ல வாழணும், கடைசி வரையும் பிரச்சனையில தான் வாழணும், கடைசி வரையும் போராட்டத்தில் தான் வாழணுங்கிறது இல்லை. என் பார்வை எப்படி மாறும்னா, நான் புதிதும் கூர்மையுமான பற்களுடைய எந்திரமா இருக்கிறேன். என்ன தடை குறுக்கால வந்தாலும், அது எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் அதை பதருக்கு ஒப்பாக்குகிற வல்லமை எனக்குள் இருக்கிறது. அதை எனக்குள் கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமை எனக்குள் இருப்பதினால் நான் மலைகளை பார்த்து பயப்பட மாட்டேன், அதை பதருக்கு ஒப்பாக்குவேன். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை வைத்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, எனக்குள் உம்முடைய விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த விசுவாசம் மலைகளை, குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குகிற விசுவாசம். சொல்லுங்க, நான் மலையை பார்க்கும்போது அது மலையா பார்க்க மாட்டேன், பிரச்சனையை பார்க்கும்போது பெரிய பிரச்சனையா பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, என் பார்வை இன்னைக்கு மாறுகிறது. சொல்லுங்க, மலைகளும் குன்றுகளும் பிரச்சனைகளும் பதருக்கு ஒப்பாகி பார்க்கிறேன். சொல்லுங்க, பதரை போல் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. மலையா பார்க்க கர்த்தர் நம்மை அழைக்கல, மலைகளை பதருக்கு ஒப்பாய் பார்க்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பார்வையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது ஏதோ கடினமான ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். ஏன் எப்படி அந்த பார்வை நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? வாசிங்க கீழே ரோமர் 5ல் 1ஆம் அதிகாரம், சரி 1வது வசனத்தை வாசி பாருங்களேன். ரோமர் 5:1, அதுல 4 கடைசி. மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அடுத்தது வாசம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். விசுவாசம் எப்பொழுதுமே தேவ மகிமையை நமக்கு கட்டவிழ்க்கிறது, கொடுக்கிறது, ரிலீஸ் பண்ணது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற இடத்துல கிருபை இருக்கிறது. விசுவாசிக்கிற எதற்காக விசுவாசிட்டு இருக்கீங்க, எந்த பிரச்சனைக்காக விசுவாசிக்கீங்களோ அங்கே தேவ தயவும் தேவ கிருபையும் பெருகுகிறதை பார்க்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த சூழ்நிலை வேணா இருக்கலாம், சூழ்நிலையாய் பார்க்கிறவர்கள் அல்ல நாம். அப்படிப்பட்ட அழைப்பை நம்ம பெறல. சூழ்நிலையாய் பார்க்கிறவர்கள் மனிதர்கள். சூழ்நிலையா பார்க்கிறவங்க கர்த்தர் தேவன் இல்லாதவர்கள். இயேசுவை இல்ல அப்படின்னா அவங்க சூழ்நிலை தான் பார்ப்பாங்க. அது அவங்க டிசைன், அவங்க அப்படிதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுதான் மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான்னா, இல்ல அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா, இது பிரச்சனை, இதை என்ன பண்ணலாம், இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை யாரை வச்சு தீர்க்கலாம், நம்மளால இது என்ன பண்ண முடியும்னு அவனுடைய சிந்தனை கால்குலேட் பண்ணிட்டே இருக்கும். தேவ சிந்தை உள்ளவர்கள், தேவனுடையவர்கள், தேவ மனுஷர்களாகிய நீங்களும் நாமும் கால்குலேட் பண்றவங்கல்ல. இது நான்
நான் என்ன பண்ண முடியும், இதை எப்படி மாத்தலாம்னு சூழ்நிலையே பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை. நம்ம சூழ்நிலையில் மேல் நடந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, அப்பா இது நீங்க மாத்த போறீங்க, நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் இதை நினைச்சு நான் நெஞ்சு அடிச்சுக்கணும், நான் ஏன் இதுக்காக நான் பதறணும். பதற தேவையில்லை. ஹல்லேலூயா. நான் கலங்க தேவையில்லை, நான் யோசிக்க தேவையில்லை. என் யோசனை எல்லாம், என் சிந்தனை எல்லாம், என் எண்ணம் எல்லாம் எல்லாமே நீங்க பார்த்துக்குவீங்க. நீங்க பார்த்துக்குவீங்க. உங்க பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீர் இறங்கி வந்து செய்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தினால் இது முடிய போகிறது. உம்முடைய மகிமையினால் இது நடக்கிறது. நான் ஏன் கலங்கணும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைவிட்டு சொல்லுங்க, நான் ஏன் கலங்கணும், என் நாயன் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும், என் நாயன் இருக்கையிலே என் மேய்ப்பர் நீதானையா, குறை ஒன்றும் எனக்கில்லையே, என் மேய்ப்பர் இல்லை, நான் ஏன் கலங்கணும், என் நாயன் இருக்கையிலே நான் ஏன். ஹல்லேலூயா. அப்படி சொல்லும் போதே நீங்க இருக்கீங்க, நான் ஏன் கலங்கணும், என் ஆயன் என் மேய்ப்பன் என்னை நடத்துகிறவர் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லும் போதே அந்த கவலை இருக்கு பார்த்தீங்களா, எது கலங்க பண்ணி கொண்டு இருக்கிறோ அதை மேய்ப்பன் அடித்து விரட்டி விடுவோம். உங்களுக்குள்ள இருந்து அது வெளியே போய் ஒரு ஃப்ரீயா நீங்க ஃபீல் பண்றதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த நேரத்திலே அது நடந்திருக்கும். ஏன்னா அவருடைய பிரசன்னம். நான் ஏன் கலங்கணும், நீங்க இருக்கீங்க, நீங்க அப்படின்னு அவரை நோக்கி பார்வை திரும்பும் போது அங்கே அப்பவே அதே செகண்ட் அவருடைய பிரசன்னம் அங்கே கட்டவிழ்க்கப்படும். அந்த இடத்தை அது நிரப்பும்.